மார்னிங் சார். லாஸ்ட் டைம் வந்து கேஓசி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைவி3ல எல்லாருமே வந்து கேஓசி அப்டேட் பண்ணிட்டாங்க சார். அப்படி பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்க சார். அது எதனாலங்க சார்? பெண்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 70% தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆதார் கார்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் கேஓசின்றதுக்கு ஃபுல் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சார் நீங்கள் வந்து இப்போ ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான ஒரு ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் தான், சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸை போட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை நம்பி சார் நம்ம ஆன்லைன் ஜாபை நம்பி நம்ம எப்படிங்க சார் அதை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறது? இல்லை, கண்டிப்பாக இது கேட்டது இதுதான். இது நிறைய பேர் கூட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டேட்டாஸ் வந்து லீக் ஆகுன்றதுனால கொஞ்சம் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக ஒன்றும் இந்த கம்பெனி நடந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி கிடையாதுங்க. இது வந்து லைஃப் டைம் கொண்டு போகிற மாதிரி தான் இவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து லீகல்னு சொல்லிட்டாங்க கம்பெனி. ஸோ அதனால் தாராளமாக டிரான்சாக்ஷன் இதில் அதிகமாக இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 55,000 வரையுமே இருக்குது. இன்னும் அதுக்கும் மேலே நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்கு மேலே கூட எபோவாக நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் வந்து இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் ஆடிட்டிங் சைட்லேருந்து எந்த ப்ராப்ளம் வராதும், பேமெண்ட் எல்லாருக்கும் கரெக்டாக ப்ரொசீஜராக போயிட்டே இருக்குங்க. ஓகே சார். அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து பேமெண்ட் ரிசீவ் வந்து எல்லாமே வந்து ஒரு பல்க் பேமெண்ட் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஓசி அப்டேட் பண்ணுறது வந்து ஒரு ஒர்த்தான இதுதாங்க சார். நீங்கள் கம்பெனி வந்து நல்லா ஜென்யூனான கம்பெனின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்குற ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பேமெண்ட் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சார். அதாவது கம்மிங் 19th வந்து எலெக்ஷன் வருதுங்க சார். கம்மிங் 19th எலெக்ஷன் முடிஞ்சதும் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க சார். அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சொல்லுங்க சார்? பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சுன்றதுக்கெல்லாம் வாய்ப்புன்றது கொஞ்சம் கம்மி தாங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மைவி3 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணல, சரிங்களா? அதர் ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 90% வந்து ஃபுல் எலெக்ஷன் முடிஞ்சால் மட்டும்தான் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் பண்ணுறது வந்து இந்த மந்த் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். அதாவது இப்போ வந்து நிறைய பர்சன் வந்து வாலண்டரியாக ரெடியாக இருக்கிறாங்க சார். பிளான் அப்கிரேட் கொடுக்கறதுக்கு கூட இந்த கம்பெனி நம்பி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருக்காங்க. அது வந்து இப்போ எவ்வளோ டேஸில் வந்து ஓப்பன் ஆகலாம், இல்லை இன்னைக்கு ஓப்பன் ஆகும், இல்லை நாளைக்கு ஓப்பன் ஆகும், இந்த டேட்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமாங்க சார்? பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பிளான் அப்கிரேட் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து 100% கரெக்டு தான், சரிங்களா? அதனால வந்து பிளான் அப்கிரேட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வீக்கெண்டு இல்லைனா வந்து April 10th வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்பல்சரி பேமெண்ட் தான். ஓகே சார். இப்போ வந்து பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி. இப்போ வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் வந்து தர்றதா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரி வந்து பொருளை வந்து அவன் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோசேஜ் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சாதாரணமாக ஒரு டேப்லெட் இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அந்த மாதிரி வந்து அது இதை விட கொஞ்சம் டோசேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கேப்சூல் டப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் கேட்கலாம், அப்போ பிளான் அப்கிரேட் அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்காங்களோ அதுதான், ஓகேங்களா? மற்றபடி கேப்சூல் அந்த பாக்ஸ் மட்டும் தான் குறையுமே தவிர மற்றபடி டோசேஜ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். தேங்க்யூ சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க சார். அது வந்து எந்த மாதிரி பர்சனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். மேக்ஸிமம் சிஎம் இருந்தால் ஓகேங்களா? சிஎம்ல வந்து சீலிங் அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் சிஎம் மெம்பராக இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து நல்லா டீம் கொடுக்கணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஜெனியூனாக இருக்கிறீங்களோ கம்பெனிக்கு, ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக கம்பெனி கூப்பிட்டு போகுங்க. அந்த மாதிரி பர்சன்ஸு கண்டிப்பாக வந்து மைவி3ல அத்தாரிட்டி போர்டு மெம்பருக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். மேலும் நம்ம மைவி3 அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து இது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த